பிரைஸ் த லார்ட். ஏசப்பா சொல்கிறாரு யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த உலகத்தில் அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளில் நம்ம சமாதானத்தை தான் இழந்து போய் இருக்கிறோம். அந்த சமாதானத்தை இழக்கும் போது பயம் வருகிறது, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது மனக்கவலைகள், மன அழுத்தங்கள், தனிமை உணர்வுகள், ஒரு விதமான ஒரு படபடப்பு, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் எப்போ தெரியுமா? சமாதானம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் தான் அப்படியே ஒரு நிலை இல்லாமல் நம்மளுடைய இருதயம் கலங்கி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் அனுதினமும் சில காரியங்களுக்குள்ளாக சில சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து போய்கொண்டிருக்கிறோம். அப்பா, எனக்கு சமாதானமே இல்லையே, என் வாழ்க்கையில் என் நிம்மதியே இல்லையே. நமக்கு சில நேரத்தில் நம்மளுடைய அந்த வேதனை, அந்த கவலை, அந்த கஷ்டம் எதனால் வருதுன்னே தெரியல. அந்த இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் போகும்போது தான் அந்த நெருக்கத்தை நம்மளால் உணர முடிகிறது. அந்த காயங்கள் நம்மளை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஆற்றுகிறதுக்கு தான் அந்த உள்ளத்தில் சமாதானமே இல்லையே. அப்போ இந்த ஏசப்பா முன்னாடியே அவர் அறிந்து வைத்திருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் அநேக சூழ்நிலைகள் நிமித்தமாய், அநேக காரியங்கள் நிமித்தமாய் நெருக்கப்படுகையில் சமாதானத்தை இழந்தவர்கள் தவிப்பார்கள், தேற்றுவார் இல்லாமல் ஆற்றுவார் இல்லாமல் அவர்கள் தவிப்பார்கள். அதனால அவர் என்ன நினைச்சிருக்காரு? என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன். அவருடைய சமாதானத்தை உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில விட்டுட்டு போயிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அருமையான ஒரு வார்த்தை, யோவான் 14:27, மறந்துடாதீங்க, எழுதி வைத்து அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் சமாதானம் உங்களை விட்டு போகுதோ அந்த நேரத்துல எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஏசப்பா, உங்க சமாதானத்தையே வச்சுட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா, அதை நீங்க எனக்காக வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அந்த சமாதானத்தை எனக்கு கொடுக்குறேன்னு வர சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா, அந்த சமாதானத்தை எனக்கு தாங்க. அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரமான ஒரு சமாதானம்னா அந்த நேரத்துக்கு மாத்திரம்தான் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த நேரத்துக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த நிமிஷத்தை விட்டு கடந்து போகும்போது அந்த சமாதானம் நம்மளுடைய உள்ளத்தை விட்டு எடுபட்டு போயிடும். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம், ஏசப்பா கொடுக்கிற சமாதானம், அவர் வைத்துட்டு போயிருக்கிற அந்த சமாதானம் உங்களையும் என்னையும் நிரப்பும் போது, அது ஆளுகை செய்யும் போது, அது நம்மளுடைய சிந்தை ஆளுகை செய்யும், மனசை ஆளுகை செய்யும். அப்போ அது ஒரு நிரந்தர சமாதானமாய் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை நம்ம பாதுகாத்துக்க முடியும், அதை நம்ம தக்க வைத்துக்க முடியும். அப்போ இந்த 14:27, இந்த யோவான் 14:27 உள்ள அந்த சமாதானம் எனக்கு வேணும் ஏசப்பா, அந்த நிம்மதி எனக்கு வேணும். அதை நீங்க எனக்காகத்தானே வச்சுட்டு போயிருக்கிறீங்க, எனக்காகத்தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு. என்னைக்கெல்லாம் நீங்க சமாதானத்தை இழந்து வேதனையோட நிற்கிறீர்களோ அப்பெல்லாம் நீங்க அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க.